யாழில் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞன் மருத்துவ பரிசோதனையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். மாவீரர் நாள் நிகழ்வுகளில் கட்டுப்பாடுகள். ராஜபக்ஷக்களை தூக்கிலிட வேண்டும் கூட்டாக தெரிவித்த எம்பிக்கள். சித்தங்கேணியில் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படும் இளைஞனின் மரணம் தொடர்பான சட்ட மருத்துவ அறிக்கை வெளியாகியுள்ளது. அந்த அறிக்கையிடலில் உடல் முழுவதும் அடிகாயங்கள், இயற்கையான மரணம் இல்லை, உடற்கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் கடுமையாக அடித்து துன்புறுத்தப்பட்டதால் நுரையீரல் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்தார் எனவும் சட்ட மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மல்லாகம் நீதவான் நீதிமன்றின் உத்தரவில் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான நாகராசா அலெக்ஸ் நேற்றைய தினம் உயிரிழந்தார். சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை சவாரையில் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் சடலம் ஒன்று நண்பகல் உடற்கூறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. உடற்கூறு பரிசோதனையின் பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை காவல்துறையினரிடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற நிலையில் நாகராசா அலெக்ஸ் என்ற இளைஞன் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவர் உயிரிழக்க முன்னர் வழங்கிய மரண வாக்குமூலத்தில் காவல்துறையினர் செய்த பல சித்திரவதைகள் அம்பலமாகின. இந்த நிலையில் காவல் நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சுன்னாகம், மானிப்பாய், இளவாளை, யாழ்ப்பாணம் ஆகிய காவல் நிலையங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் விசேட அதிரடிப்படையினரும் களமிறக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் பதற்றம் நிலவுகின்றது. உயிரிழந்த இளைஞனுக்கு நீதி வழங்காமல் கண்துடைப்பாக சம்பவத்துடன் தொடர்புபட்ட 2 காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கும் வெறுமனே இடமாற்றம் வழங்கிவிட்டு காவல்துறையினர் தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்வரும் வாரம் மாவீரர் நாள் நிகழ்வுகள் அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அந்த நிகழ்வுகளில் விடுதலை புலிகளின் சின்னங்கள் மற்றும் அவர்களின் அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என கிளிநொச்சி காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் தலைவர் வ. நகுலன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் தலைவர் வ. நகுலன் மற்றும் பொதுச் செயலாளர் ச. கீதன் ஆகியோரை நேற்றைய தினம் கிளிநொச்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசாரணை போது மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய சின்னங்கள் மற்றும் அடையாளங்களை பயன்படுத்தக்கூடாது என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக கார்த்திகை பூவை கூட பயன்படுத்தக்கூடாது என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் காவல்துறையினரின் நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என தமிழ் தேசிய இளைஞர் பேரவையின் தலைவர் வ. நகுலன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த ராஜபக்ஷக்களையும் அவர்களின் சகாக்களையும் தூக்கிலிட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டை சீரழித்தவர்கள் ராஜபக்ஷக்கள் என்று உயர்நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்காத மஹிந்த ராஜபக்ஷ நல்லாட்சி அரசில் இருந்த தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியினரே நாட்டை சீரழித்தவர்கள் என்று வெட்கமில்லாமல் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார சீரழிவுக்கு காரணமானவர்கள் என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கமைய ராஜபக்ஷக்களினதும் அவர்களது சகாக்களினதும் குடியுரிமையை பறிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து நட்ட ஈடு பெற வேண்டும். அவர்கள் திருடிய பணம் தற்போதும் அவர்களிடமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் அவர்களை சும்மா விட முடியாது. அவர்களை கூண்டோடு தூக்கிலிட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான ரஞ்சித் மதும பண்டார, லக்ஷ்மண் கிரியல்ல, ராஜித சேனாரத்ன மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோர் கூட்டாக தெரிவித்துள்ளனர். இந்திய கடற்பகுதியில் எல்லை தாண்டி வரும் இலங்கை கடற்படையினரையும் கடற்கொள்ளையர்களையும் இந்திய அரசு பாரபட்சமின்றி சுட்டு வீழ்த்தினால்தான் இந்தியாவின் மீது இலங்கை அரசுக்கு பயம் வரும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்ததாவது: எல்லை தாண்டி மீன்பிடிக்க சென்றதாக கூறி பாம்பன் மீனவர்கள் 22 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக
தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் அவர்களுடைய படகுகள் மீன்பிடி வலைகள் திசை காட்டும் கருவிகள் உள்ளிட்ட உடைமைகள் பறிக்கப்படுவதும் வாடிக்கையாக உள்ளது. இலங்கை கடற்படையினர் மட்டுமல்லாது கடற்கொள்ளையர்கள் என்ற பெயரில் அந்த நாட்டு குண்டர்களாலும் தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றார்கள். கடந்த 40 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். தமிழக மீனவர்களின் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான படகுகள் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டும் அளிக்கப்பட்டும் இருக்கின்றன. பல்வேறு சூழல்களை கடந்து மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லும் போது இலங்கை கடற்படையினரின் அட்டூழியத்தால் தமிழக மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை முற்றிலும் இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். இலங்கை அரசு கடும் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கிய போது தமிழக அரசு பல கோடி ரூபாய் மதிப்பிலான உணவு மருந்து பொருட்களை அனுப்பி உதவியது. அங்குள்ள தமிழர்கள் மட்டுமல்லாது சிங்களவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு உதவி இருக்கின்றது. இந்திய அரசு இதுவரை 32,000 கோடி ரூபாய் இலங்கைக்கு கடனுதவி வழங்கி இருக்கின்றது. மேலும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு உதவி செய்வதற்கும் உலக வங்கி கடன் வழங்குவதற்கும் இந்தியா சான்றிதழ் வழங்கி இருக்கின்றது. ஆனால் இலங்கை கடற்படை எந்தவித மனிதாபிமானமுமின்றி தொடர்ந்தும் தமிழக மீனவர்களை கொன்று குவித்தும் கைது செய்தும் அச்சுறுத்தியும் வருவது வாடிக்கையாகிவிட்டது. ஒன்றிய அரசு இதுவரை இப்பிரச்சனையில் தலையிட்டு நிரந்தர தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கவில்லை. தமிழக மீனவர்களின் நலன்களை பாதுகாப்பது ஒன்றிய அரசின் கடமை. பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றால் இந்திய கடற்பகுதியில் எல்லை தாண்டி வரும் இலங்கை கடற்படையினரையும் கடற்கொள்ளையர்களையும் இந்திய அரசு பாரபட்சமின்றி சுட்டு வீழ்த்த வேண்டும். அப்போதுதான் இந்தியாவின் மீது இலங்கை அரசுக்கு பயம் வரும். தமிழக மீனவர்கள் தாக்குதலுக்கும் கைது நடவடிக்கைகளுக்கும் உள்ளாவது இதுவே கடைசி முறையாக இருக்க வேண்டும். தமிழர்களின் மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் கச்சத்தீவை மீட்கவும் ஒன்றிய அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் கூறியுள்ளார். தென்னிலங்கை அரசியல் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவையும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ரகசியமாக அழைத்து முக்கிய பேச்சு நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்திப்பு கடந்த வாரம் இடம்பெற்றுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதிபர் செயலகத்தில் மிகவும் ரகசியமான முறையில் நடைபெற்ற அந்த சந்திப்பு அரை மணி நேரத்துக்கு மேலாக இடம்பெற்றதாக செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் மூவரும் கலந்தாலோசித்த விடயம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வாய்வு பணிகள் இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியின் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 15 வரை அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தது. இவ்வகழ்வு பணியில் 17 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையிலும் துப்பாக்கி சின்னங்கள், விடுதலை புலிகள் அமைப்பினர் பயன்படுத்தும் இலக்கத்தகடு, உடைகள் உள்ளிட்ட சான்று பொருட்களும் மீட்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அகழ்வு பணியானது இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எனவே மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படுமா என்ற ஐயம் பல்வேறு தரப்பினரிடமும் நிலவிய நிலையில் மீண்டும் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வகழ்வு பணியானது முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க. வாசுதேவ, தடயவியல் காவல்துறையினர், கிராம சேவையாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இறுதியாக அகழ்வு பணிகள் நிறைவடைந்ததும் பாதுகாப்புக்காக மூடப்பட்டிருந்த பொலித்தீன் உரைகள், உடல் எச்சங்களுக்கு மேற்பகுதியில் காணப்பட்ட மண்கள் அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது. இதேவேளை தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் அகழ்வு இடத்திற்கு வருகை தர தாமதம் நிலவி வருவதாக தகவல்கள் தெரிய வருகின்றது. குறித்த சம்பவ இடத்திற்கு விஜயம் மேற்கொண்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்க, வடக்கு அபிவிருத்திக்கு பொறுப்பான மேலதிக செயலாளர் எல். இளங்கோவன், முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரன், அதிபர் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் பணிப்பாளர் தட்பரன், சட்டத்தரணிகளான வி.கே. நிரஞ்சன், கு. ஆன்சுமங்கலா மற்றும் கொக்குளாய் காவல்துறையினர், தடயவியல் காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் து. ரவிகரன் உள்ளிட்ட தரப்பினர் இடத்தை பார்வையிட்டு கலந்துரையாடியதன் பின்னர் குறித்த அகழ்வு பணியானது ஆரம்பமாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.